Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students, நம்ம வந்து 8th standard maths chapter 1 numbersல exercise 1.2 தான் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல first one, second one, third one complete பண்ணிட்டோம். இப்போ fourth one பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் இன்ஸ்டாலயும் கொடுக்குற கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. மறக்காம subscribe பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஓகே, ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Subtract minus 8 by 44 from minus 17 by 11 from சொல்லி எது குடுக்குறாங்களோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் போடணும். இதுல இருந்து தான் இது சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க from சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இது எழுதிட்டு அதுக்கப்புறம் இது போட்டு நீங்க சப்ட்ராக்ட் பண்ணணும். சொல்யூஷன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எழுதணும்? இதுதான் எழுதணும். ஓகே, minus 17 by 11. So minus 17 by 11. Next என்ன போடணும்? இதுதான் போடணும். ஓகே, சோ அங்க சப்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க, சென்டர்ல மைனஸ் போடணும். சோ மைனஸ் எழுதிட்டு பிராக்கெட்ல minus 8 by 44. சோ நம்ம இங்க வந்து ஏன் மைனஸ் போடுறோம்? ஏன்னா வந்து அவங்க சப்ட்ராக்ட்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, அதனால நம்ம மைனஸ் எழுதுறோம். ஓகே, சோ minus 17 by 11. ரெண்டு சைன் இருக்கு, சோ மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 8 by 44. சோ இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. சோ சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஆட் ஆர் சப்ட்ராக்ட் எது பண்ணாலும் டினாமினேட்டர் காமனா கொண்டு வரணும். இங்க 44 இருக்கு, இங்க 11 இருக்கு. சோ மைனஸ் 17 by 11 into 4 into 4 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டினாமினேட்டர் காமனா வந்துரும். 8 by 44. சோ 7 4s are 28. பேலன்ஸ் 2 இங்க எழுதிக்கலாம். 1 4 is 4, 4 plus 2 6, 68. okay, sign வந்து minus by 44 plus 8 by 44. so இப்ப subtract பண்ணணும். greater number sign minus 68 minus 8 60 by 44. okay, இப்ப நம்ம இது cancel பண்ணிக்கலாமா? so cancel பண்ண என்ன வரும்? second table cancel பண்ணலாம். 3 2s are 6, 0. 2 2s are 4. Okay, so 2 2s are 4, 2 2s are 4. 30 by 22 வருதா? again நம்ம வந்து second table cancel பண்ணலாமா? so நான் இங்க எழுதிக்கிறேன். minus 30 by 22. second table cancel பண்ணலாம். 1 2 is 2, 3 ல 2 போச்சுனா balance 1, 5 2s are 10. next 1 2 is 2, 1 2 is 2. so your answer is minus 15 by 11. so இதுதான் வந்து answer. புரியுதா? fifth one, let's evaluate. so 9 by 132 into minus 11 by 3. அதே மாதிரி இதுவும் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, so இப்போ நம்ம fifth one போடலாம். fifthல first one. ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க? 9 by 132 into minus 11 by 3. ஓகே, சோ இப்போ நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 9 by 132 into minus 11 by 3. so 1 3 is 3, 3 3s are 9. next 11th டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 1 11 is 11, 1 11 is 11. 13 ல 11 போச்சுனா பேலன்ஸ் 2, 11 2s are 22. ஓகே, next 1 3 is 3, 4 3s are 12. so cancel பண்ணியாச்சா? என்ன இருக்கு? 1 by 4 into minus 1 by 1. okay, so 1 into minus 1 minus 1 by 1 into 4 4. so இதுதான் வந்து answer, minus 1 by 4. okay, second one இது நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். செகண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சைன் பார்க்கலாம். இங்க நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் இருக்கு. சோ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். மேல நியூமரேட்டர், கீழே டினாமினேட்டர், இப்படி இருந்தாலும் கேன்சல் பண்ணலாம். இல்ல மேலேயும் கீழே இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா இந்த மாதிரி கிராஸா இருந்தாலும் ஓகே, கிராஸா இருந்தாலும் ஓகே. பட் நியூமரேட்டர் இருந்துச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ண முடியாது, மல்டிப்ளை தான் பண்ணணும். அதே மாதிரி டினாமினேட்டர்ல இங்கேயும் இருந்தாலும் நம்ம மல்டிப்ளை தான் பண்ணணும், கேன்சல் பண்ண முடியாது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து கேன்சல் பண்ணலாம். ஓகே, சோ மைனஸ் மைனஸ் நான் கேன்சல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வேற என்ன கேன்சல் பண்ணலாம்? 1 7 is 7,
7 5s are 35. ஓகே, சோ நான் இதை எடுத்து கீழே எழுதுறேன். கன்ஜெக்ஷனா இருக்கு. into 24/5. next இந்த டேபிள்ல third டேபிள்ல 8 3s are 24, 9 3s are 27. 8 3s are 24, 9 3s are 27. so வேற ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. 8 by 9 into 5 45. 9 5s are 45. that's all. this is your answer. 6 to 1 divide. so இது எல்லாமே நம்ம டிவைட் பண்ணனும். so வாங்க நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம். 6 to 1 minus 21/5 by minus 7/10. ஓகே, இது வந்து நம்ம டிவைட் பண்ணனும். so solution minus 21/5 whole divided by minus 7 by minus 10. okay, so next minus 21/5 இந்த டிவிஷன் வந்து இன்டுவா சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் டினாமினேட்டர்ல இருக்கிறது இந்த சைடு வரும்போது ரெசிப்ரோக்கல் minus 10 by minus 7 அப்படியே உல்டாவா சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? இதுவும் நீங்க கேன்சல் பண்ணலாம், இல்லைன்னா இதுவும் வேணும்னாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். சோ இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 7 is 7, 7 3s are 21, 1 5 is 5, 2 5s are 10. சோ இப்போ என்ன பேலன்ஸ் இருக்கு? minus 3/1 into 2/1. சோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆனது போக தான் நம்ம எழுதணும். ஓகே, சோ மைனஸ் இருக்கு, எழுதிட்டோம். 3/1 into 2/1. so minus 3 2s are 6. this is your answer. solution minus 3/13 by na whole divided by minus 3 by denominator எதுவுமே இல்லைன்னா 1 ன்னு சொல்லி எழுதிக்கோங்க equal to minus 3/13. இந்த டிவிஷன் வந்து இன்டுவா சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ரெசிப்ரோக்கல் 1 by minus 3. ஓகே, சோ மைனஸ் இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3 is 3, 1 3 is 3. கேன்சல் பண்ணியாச்சு. சோ ரிமைனிங் என்ன இருக்கு? 1/13. சோ இதுதான் வந்து ஆன்சர். 1/13. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? minus 2 by minus 6/15. ஓகே, சொல்யூஷன் minus 2 டினாமினேட்டர் எதுவுமே இல்லைன்னா 1 எழுதிக்கோங்க by minus 6/15 is equal to minus 2/1. டிவிஷன் வந்து இன்டுவா சேஞ்ச் ஆகும். 15 by minus 6. டிவிஷன் வந்து இன்டுவா சேஞ்ச் ஆகும். தென் டினாமினேட்டர்ல இருக்கிறது ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் ஆகும். ஓகே, மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, 1 2 is 2, 3 2s are 6, 1 3 is 3, 5 3s are 15. okay, so 1 into 5 5/1. so is equal to 5. இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, புரியுதா? 5 தான் வந்து ஆன்சர். 7th one find a plus b divide a minus b if. so a-வும் b-யும் கொடுத்திருக்காங்க. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்க ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் சம்க்கு a b கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் சம்க்கு a-வும் b-யும் கொடுத்திருக்காங்க. இந்த வேல்யூ கொண்டு போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். so first one a is equal to 1/2, b is equal to 2/3. so solution a plus b. okay, divided by a minus b. okay, so first நம்ம a plus b find பண்ணலாம். a plus b is equal to 1/2 plus 2/3. denominator காமனா கொண்டு வரணும். so cross multiply பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து இது prime number. so 1/2 into 3 into 3 plus 2/3 into 2 into 2. so 3/6 plus 2 2s are 4/6. a plus b
ஸோ ஆட் பண்ணணும் 7/6. ஓகே, அதே மாதிரி a மைனஸ் b. ஸோ a மைனஸ் b என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். சேம் இதே தான், இதே ஸ்டெப் தான் இங்கேயும் வரும். ஓகே, ஸோ 1/2 மைனஸ் சென்டர்ல மைனஸ் 2/3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை 1/2 into 3 into 3 minus 2/3 into 2 into 2. So 3/6. Okay, 3/6 minus 4/6. Okay, minus 4/6. So நீங்க இங்க என்ன போடுறீங்களோ சேம் ஸ்டெப் தான் வரும். இங்க பிளஸ் இங்க மைனஸ் அவ்வளவுதான். ஓகே, இப்போ நீங்க சப்ராக்ட் பண்ணணும். 4 minus 3 1/6. சைன் வந்து கிரேட்டர் நம்பர் சைன். ஓகே, கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். ஸோ மைனஸ் 1/6. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ a plus b a minus b நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த வேல்யூ கொண்டு போய் இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? a plus b divided by a minus b. ஓகே, இதுதானே அவங்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. a plus b க்கு என்ன 7/6 divided by minus 1/6. கரெக்டா? minus 1/6. next இப்ப 7/6 whole divided by minus 1/6 is equal to 7/6. division வந்து into a change ஆகும். next reciprocal 6/-1. ஓகே, இங்க சைன் எதுவுமே இல்ல, சோ கேன்சல் பண்ண முடியாது. 16 is 6, 16 is 6. so 7/-1 is equal to -7. denominator 1 இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா 7 எழுதிக்கலாம். ஓகே, சோ -7 தான் வரணும். ஓகே, that's all. இந்த மைனஸ் சைன் மேல வந்துரும். சோ -7. இப்ப செகண்ட் சம் போடலாமா? Second one, a is equal to minus 3/5, b is equal to 2/15. Okay, so a plus b divided by a minus b. இப்போ first a plus b find பண்ணலாம். is equal to minus 3/5 plus 2/15. Okay, so denominator common கொண்டு வரணும். minus 3/5 3s are 15 into 3. okay, கீழையும் மேலையும் into 3 multiply பண்ணணும் by plus 2/15. so minus 3 3s are 9/15 plus 2/15 is equal to minus 7/15. next a minus b find பண்ணலாம். a minus b is equal to minus 3/5. சென்டர்ல மைனஸ் வரணும். 2/15. சேம் ஸ்டெப் தான், பட் சைன் மட்டும் தான் மாறும். ஓகே, சோ டினாமினேட்டர் காமனா கொண்டு வரணும். minus 3/5 into 3 இங்கேயும் into 3 minus 2/15. so minus 3 3s are 9/15 minus 2/15. so minus 9 plus 2 11. ஓகே, சைன் வந்து மைனஸ் தான் வரும். ஓகே, minus 11/15. next இப்ப நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். a plus b divide a minus b. okay, is equal to minus 7/15 divide minus 11/15. so minus 7/15 whole divided by minus 11/15 is equal to minus 7/15. division வந்து into a change ஆகும். reciprocal 15/-11. மைனஸ் இருக்கு, so கேன்சல் பண்ணிக்கலாம். இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். 115 is 15, 115 is 15. so 7/11. this is your answer. okay students, இந்த மாதிரி தான் a plus b find பண்ணிட்டு next a minus b find பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேல்யூ வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே,
ஸ்டூடெண்ட்ஸ் 4th one 5th one 6th one and 7th one கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூஷன் 8 9 and 10. சோ மீதி இருக்கிற சம்ஸ் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ so much. Bye.